வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர். ஒவ்வொரு நாளும் நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில மருத்துவம் சார்ந்த நிறைய கேள்விகளை ஒவ்வொரு டாக்டர்ஸா சந்திச்சு கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கும் நம்ம கூட ஜெனரல் பிசிஷியன் டாக்டர் விவிதா அண்ட் டாக்டர் அபர்ஜித் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கிரானிக் டிசீஸ் அதை பத்தி தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி மேம் நம்ம ஹலோ டாக்டர் சர்வீசஸ் பற்றி கொஞ்சம் விலாவரியாக சொல்லிடுங்க மேம். ஓகே, ஸோ ஐ ஃபீல் நம்ம ஹோம் கேர் சர்வீஸ்ன்னு இப்போன்ட்டுன்னு ஐ ஃபீல் இட் இஸ் த மாடர்ன் ஃப்ளோரிஷிங் ஆன ஒரு நியூ சர்வீஸாக இருக்கும். ரொம்பவே நம்மளுக்கு நல்லா ப்ரோக்ரஸ் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி சர்வீஸ்ன்ட்டு நம்ம யூஸ்வலாக பேஷண்ட்ஸ்ன்னு வீட்டில் இருந்து அவங்களுக்கு முடியாமல் பெட்ரிடனாக இருக்காங்க, இல்லைன்னா ரொம்ப சிக்காக இருக்காங்க, யாரும் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வர முடியல, இல்லை அவங்களுக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது தட் நம்மளோட சிம்டம்ஸ் அண்ட் நம்மளோட கண்டிஷன் இப்போன்ட்டுன்னு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகிறது அவசியம் இல்லை, ஓபிடியில் மட்டும் பார்க்கலாம். ஆனாலும் அங்கே இப்போ நிறைய பேருக்கு ஓபிடியில் நிறைய நேரம் வெயிட் பண்ணணும், வெயிட்டிங் லிஸ்ட் பெருசாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு வீட்டில் வந்தாங்கன்னா டக்குன்னு ஒரு டாக்டர் பார்த்துட்டு ஒரு சர்வீஸ் மாதிரி கொடுக்குறது அவங்களுக்கு இன்னும் பெட்டராக ஃபீல் ஆகுறவங்களுக்கு இஸ் அ வெரி குட் சர்வீஸ் தான். எஸ்பெஷலி சம் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் பெட்ரிடன் இல்லைனாலும் அவங்களுக்கு மொபைலைஸே பண்ண முடியாது. வீல் சேரில் இருப்பாங்க, இல்லைன்னா ஒபீஸாக இருப்பாங்க, இல்லைன்னா மேபி ஏதாச்சும் ஒரு ஃப்ராக்சராக இருந்து அவங்களுக்கு மொபைலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிட்டு அதை வர வச்சு எமர்ஜென்சியில் போய் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு எல்லாரோட சர்வீசஸ் தான் இது. ஸோ அவங்க இந்த சர்வீஸ்க்கு டாக்டர் கூப்பிட்டாங்கன்னா ஒரு டாக்டரும் ஒரு நர்ஸ்னு அவங்களுக்கு பேசிக்காக இருக்கிற எல்லா சிம்டம்ஸையும் ஸ்டடி பண்ணிட்டு ஒரு ஜென்ரலான ஒரு செக்கப் அப் டு டவுன் பண்ணி பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வேணா கூட ஆன் த ஸ்பாட்டே பிளட் இன்வெஸ்டிகேஷன் எடுத்து நாங்களாம் அங்கே கொண்டு போகிற மாதிரி ஒரு சர்வீஸ் இது. நர்சஸ் ஐவி என்னெல்லாம் ஐவியோ ஐஎம்ஓ ஓரல் மெடிசின்ஸ் கொடுக்கணுமோ, ஏதாச்சும் ப்ரொசீஜர்ஸ் ஈவன் இஃப் இட் இஸ் ஒரு சூச்சரிங் பண்ணுறதோ, இல்லை வூண்ட் ட்ரெஸ்ஸிங்கோ, இல்லை ஒரு கெத்திட்டர் மாற்றுறது மாதிரி கூட, ஆஸ் இன் ரைல்ஸ் டியூப், மூக்கில் போடுற கத்திட்டர், யூரின் டியூப்க்கு ஃபோலிஸ் கத்திட்டர் இதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸு ஒரு அட்டெண்டர்ஸ் எல்லாம் வேணும், அதெல்லாம் ரொம்ப தேவையில்லாமல் இதெல்லாம் நம்ம வீட்டில் கூட ஈஸியாக பண்ணிடலாம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிடலாம். அவங்களுக்கு இன்கேஸ் அவங்க ப்ரைமரி டாக்டர்கிட்டையும் அவங்க ஒரு தடவை ஒரு டிஸ்கஷன் பண்ணணுன்னாலும் அந்த மாதிரி சர்வீசஸ் கூட நம்மளே இங்கே அவங்க டாக்டர்கிட்ட கனெக்ட் பண்ணி பேசுகிற அளவுக்கு இருக்குது. ஒரு டயக்னோசிஸ் கொடுத்து ஒரு பிளட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் நாங்களே கால் பண்ணி அந்த பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் என்ன வந்திருக்கு, இனி என்ன பண்ணணும் அப்படின்னு போட்டு அந்த டைம்லேயும் மெடிசன்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறமா அவங்க பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்ததுக்கப்புறமும் அதை நம்ம படித்தோம் வி ஆர் கிவிங் மெடிசன்ஸ்ன்னு ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறமா கால் பண்ணுற அளவுக்கு இவ்வளோ நம்ம கவர் பண்ணுறோம். இதுக்கு மேலே நிறைய பேருக்கும் ஃபிசியோதெரப்பி மாதிரியெல்லாம் நீட்ஸ் இருந்தால் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாதவங்களுக்கு கூட நம்ம சர்வீஸ்ன்ட்டு வீட்டுக்கே ஃபிசியோதெரப்பி மாதிரியெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். வெறும் எங்களுக்கு டாக்டரும் வேண்டாம், ஃபிசியோதெரப்பி வேண்டாம், எங்களுக்கு வெறும் டாக்டர் ஆல்ரெடி ஆன்டிபயோட்டிக்ஸே இல்லை மெடிசன்ஸ் ஐவி ஃப்ளூஸ் மாதிரி எழுதி கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு வெறும் அதுதான் போதும்னாலும் வெறுமே நம்ம நர்ஸ் கூட நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அவங்களுக்கு. வெதர் இட் இஸ் 3 hours 4 hours இல்லைனா 3 times a day போடணும், 2 times a dayனாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் 1 time சொன்னால் கூட நம்ம இந்த மாதிரி நர்ஸஸை டைம் டு டைம் அனுப்பிட்டு கரெக்டாக எல்லாமே 7 days டியூரேஷனோ 14 days டியூரேஷனோ போடுற அளவுக்கு இந்த சர்வீஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுது. ஓகே மேம், ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. ஸோ சார், இப்போது உங்ககிட்ட தான் இந்த கொஸ்டின். ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு 3 types ஆஃப் டிசீஸ் இருக்குது அப்படின்னா, அதாவது மல்டிபிள் க்ரானிக் டிசீசஸ் இருக்குது அப்படின்னா, இந்த இதை ஒவ்வொரு டாக்டர்ஸும் அதாவது ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான அட்வைசஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் அந்த பேஷண்ட்டுக்கு இந்த மல்டிபிள் க்ரானிக் கண்டிஷன்ஸை குழப்பம் அடையாமல் நிர்வகிக்கணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? ஸோ ஆக்சுவலி நம்ம சிம்ஸில் என்ன பண்ணுவோம்னா டிஸ்சார்ஜ் பண்ணுற முன்னாடியே ஓரளவுக்கு வி கிவ் தம் தி அட்வைஸ். அதாவது இது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும், இது வாட் ஆல் ப்ரிகாஷன்ஸ் யூ ஹேவ் டு ஃபாலோ. சப்போஸ் ஒரு பேஷண்ட்க்கு பார்க்கின்சன்ஸ் இருக்குது, கூட சுகர் பிபி இருக்குன்னா ஃபால் ப்ரிவென்ஷன் ஃபாலோ பண்ணணும். கூட கீழே காலில் ஏதாவது புண்ணு இருந்ததுன்னா டக்குன்னு அதுக்கான கேர் எடுக்கணும் டு ப்ரிவென்ட் இட் ஃப்ரம் டர்னிங் இன்டு டயபெட்டிக் ஃபுட் அல்சர். ஸோ இந்த மாதிரி சர்டன் திங்ஸ் தே ஆல்ரெடி வுட் ஹவ் டோல்ட் த பேஷண்ட் பிஃபோர் தே ஹவ் லெஃப்ட் த ஹாஸ்பிட்டல். ஸோ வீட்டில் நம்ம அதாவது ஹோம் கேர் செட்டப்பில் நம்ம பார்க்கறச்சே நம்ம என்ன பண்ணணும்னா we have to make sure that these things are followed. But then once burnout sets in அந்த அட்டெண்டர்ஸ்க்குலாம் they feel the sort of fatigue-னா they start skipping medications. அதான் இவருக்கு ஓரளவுக்கு சரியாயிடுது, லைஃப் லாங் மெடிக்கேஷன்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டாம்னு நினைப்பாங்க. இல்லை ஹார்ட் மெடிக்கேஷன்ஸ் போட்டுருக்காரு, அவருக்கு இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, நான் அவங்களாம் நினச்சி ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ certain things which we can follow at home is basically
ப்ரிவெண்ட் ஃபால்ஸ் அசம்ஷன்ஸ். அதாவது இவங்க வந்து மாத்திரை போடலைன்னா சரியாயிடும், பரவாயில்ல, நம்ம எப்போ தோணுறதோ அப்போ எடுக்கலாம், அந்த மாதிரி நினைக்கிறதுலாம் we have to, அந்த மிஸ்கன்செப்ஷன்லாம் we have to clear. Second thing is, வீட்டில் even though they might have chronic illnesses, these can contribute to infections. ஸோ சுகர் டயபெட்டிஸ் இருக்கிறது இஸ் இம்யூனோகாம்ப்ரமைஸ் ஸ்டேட் தான். ஸோ வாட் இட் வில் காஸ் இஸ், பேஷண்ட் வந்து படுத்தே இருக்காருன்னா பெட் சோர் மாதிரி வரலாம், இல்லை யூடிஐ ஃப்ரீக்வெண்ட் யூடிஐஸ் மாதிரி வரலாம், ஃபீவர் மாதிரி வரலாம், த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ்னால் இட் கேன் காஸ் டிகே. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் த ட்ரீட்மெண்ட் தட் வீ கேன் கிவ் இஸ் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுறது, வைட்டல்ஸ் மானிட்டர் பண்ணணும். ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ட்ரீட்மெண்ட், because always prevention is better than cure. So அந்த situationல நம்ம பார்க்கறச்சே, why would you want to wait for something to worsen and then treat it? முன்னாடியே we will take precautionary measures. So வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதுதான் அட்வைஸ், follow proper medication, don't stop the medication on your own. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா you can call us, or you can call the ER, SIMS ER கூப்பிட்டுட்டு, or you can call your doctor consultant கூப்பிட்டு, you can ask them இந்த மாதிரி மெடிக்கேஷன் ஸ்டாப் பண்ணலாமா, கண்டினியூ பண்ணலாமா. Second thing is, diet is also important. Because pre-diabetic patients and the hypertensive stage 1 patients, we prescribe dietary modification first. We don't jump to medications immediately. So low salt diet, sugar கம்மி பண்ணி எடுத்துக்கிறது, ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறச்சே that is also a part of their lifestyle modification பண்ணோம். So we have to make sure that they do all this at home. Sleep is also important. அவங்க ஸ்லீப்பும் இருந்தால் தான் கரெக்டாக அவங்களுக்கு வந்து they will feel refreshed. Sleep இல்லைனா, if they are deprived of sleep, they will always feel fatigued. So that can also contribute. So multiple factors are there. நம்ம வீட்டில் பார்க்குறது is basically a few things. இதுதான் மெயினாக பார்க்குறது. Precaution தான் we have to take care. If it gets worse, then we can assess if we can manage it at home. If it is manageable, அதாவது if the patient has only skipped 1 or 2 doses of OHS, அதாவது சுகர் மாத்திரை வந்து 1-2 மாத்திரை தான் மிஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை பிபி மாத்திரம் ஒரு தடவை போடல, பிபி ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருக்குது, அப்படி இருந்ததுன்னா we can take some action, we can prevent it there. But if sugar or BP is very high, வீட்டில் மேனேஜ் பண்ண முடியாது, then you have to bring them back to the ER. அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே சார். மேம், இப்போ வந்து சார் சொன்ன மாதிரியே வந்து நிறைய பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சு ஹெல்த் அப்படின்னா உடனே மெடிசன்ஸ் எடுக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க, அவங்களே ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இது எந்த மாதிரியான ஒரு விளைவுகளை, ஆபத்தை ஏற்படுத்தும்? ஸோ பேசிக்லி இவங்களுக்கெல்லாம் லாங் டேர்ம் மெடிசன்ஸ் எழுதி கொடுக்குறாங்கன்னா டெஃபினெட்லி தேர் ஹேவிங் அ க்ரானிக் டிசீஸ். க்ரானிக் டிசீஸ்ன்னு ஆஃப்டன் நம்ம என்ன சொல்கிறோன்னா அதுக்கு ஒரு க்யூர் இல்லை, அது ஜஸ்ட்டு கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். ஸோ கண்ட்ரோலுக்கு தான் அந்த மெடிசன்ஸ் கொடுக்குறோம். அவங்க ஷார்ட் பீரியட்லேயே அந்த மெடிசன்ஸ்ன்னு எடுத்துட்டாங்க, இஃப் தே ஸ்டாப் இட்னாலே அது இன்னும் வேர்ஸன் தான் ஆகும். அவங்க தே ஷுட் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் அதுக்கு ஒரு க்யூரே இல்லை, அவங்க எடுக்கிறதே ஒரு கண்ட்ரோல். நீங்கள் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி கண்ட்ரோலில் இருக்கும், நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா அது உடனே கண்ட்ரோல் இல்லாமல் ஆறுது தான் மேஜர் பிரச்சனை. அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. லைக் சார் செட், அவங்க அது கொஞ்ச நாள் எடுப்பாங்க, அப்புறம் சிம்டம்ஸ் போயிடும், நான் சரியாயிட்டேன்னு. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அதை நம்ம ஒழுங்காக அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும். முதல்ல உங்களுக்கு இது ஒரு இதுக்கு க்யூரே இல்லை. ஐ நோ அவங்க நிறைய பேரும் எல்லாம் கூகுளில் பார்ப்பாங்க, வாட்ஸ்அப்பில் பார்த்து க்யூர் இருக்குது, இது இருக்குது, பட் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அது புரியணும், இது ஒரு க்யூர் இல்லை, இது ஒரு கண்ட்ரோல். எடுக்கிற வரைக்கும் நீங்கள் 10 years 20 years கண்டினியூஸாக லைஃப் லாங் எடுத்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சிம்டம்ஸ் இல்லாமல் எந்த மாதிரி ஒரு சடனாக எமர்ஜென்சி போகிற அளவுக்கு சிம்டம்ஸ் இருக்காதுன்னு தே ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதை அப்படி அவங்க விட்டாங்கன்னா சார் சொன்ன மாதிரி தான் ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அவங்களுக்கு ஐசியூ ரிப்பீட்டட் அட்மிஷன்ஸ், அவங்களுக்கு தான் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ஸோ இதுதான் அவங்களுக்கு மைண்டில் வைக்கணும். ஓகே மேம், நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பேசலாம் மேம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தொடரும். வெல்கம் பேக். இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர். சார், இப்போ வந்து ஒரு சாதாரண உடல்நலக்குறைவு அப்படின்ற ஒன்று வந்து இருக்கும், பட் ஆனால் இவங்களுடைய ஹெல்த் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, டேஞ்சரான ஒரு இதுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கான அந்த சிம்டம்ஸ், வார்னிங் சைன்ஸ் என்ன மாதிரிலாம் இருக்கும் சார்? ஓகே, ஸோ அகெயின் சின்ஸ் த கொஷின் இஸ் ப்ராட் பேஸ்ட் கொஷினாக இருக்குது, இட்ஸ் நாட் லைக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரு டார்கெட்டட் கொஷினாக இல்லை. ஸோ தி ஆன்சர் இஸ் ஆல்சோ ப்ராட் தான். ஸோ ஜென்ரல் டெஃபிஷியன்சி இந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்லி அயர்ன் டெஃபிஷியன்சி, மல்டிவிட்டமின் டெஃபிஷியன்சி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி வெஜிடேரியன்ஸ் அவங்களோட டயட்டில் தெர் மைட் நாட் பி இனஃப் அயர்ன், தெர் மைட் நாட் பி இனஃப் B12. ஸோ அவங்களுக்கு தே மைட், இட்ஸ் நாட் யூஸ்வலி தட் எவ்ரி ஒன் ஹேஸ் டு ஹேவ் இட், பட் சம் பீப்புள் மைட் டெவலப் சென்சரி நியூரோபதி, அதாவது கை காலில் வந்து மரத்து போகிறது,
B12 டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா கூட அயன் டெஃபிஷியன்சி வந்து அவங்களுக்கு அனீமியா வரலாம். ஸோ மூச்சு வாங்க இருக்கலாம், சம்டைம்ஸ் காரில் ஏதாவது கொயின்னு சத்தம் வரலாம், தலை சுத்தல் வரலாம், பால்பிட்டேஷன் வரலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் சிச்சுவேஷன்ஸ் விச் ஆர் present in general deficiency also. But இதுவே சிவியர் ஆச்சுன்னா it can still present as vitamin deficiency, but it can also mimic certain other disease. இப்போ ஹார்ட் அட்டாக் வரதுக்கான அறிகுறியிலையும் அவங்களுக்கு வந்து பால்பிட்டேஷன் வரும், படபடப்பாக இருக்கும் நெஞ்சு, ஸ்வெட்டிங் வரலாம், செஸ்ட் பெயின் வரலாம். ஸோ அது வந்து அந்த படபடப்பு வந்து they should not confuse it with ஹார்ட் அட்டாக். இப்போ அவங்களுக்கு விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்குது, தொடர்ச்சியாக படபடப்பு இருக்குன்னா அவங்க ஹார்ட் அட்டாக்னு நினச்சக்கூடாது. செகண்ட்லி இப்போது வந்து க்ரானிக், அதாவது ரொம்ப சீரியஸாக இருக்குன்னா அவங்களுக்கு இப்போது அக்யூட், சப்போஸ் ஒரு அக்யூட் டிசீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி an acute disease will only come from a vascular neurological functional cause. அதாவது இந்த சென்ஸ் வாஸ்குலர்னால் எங்கேயாவது ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குது, ஹார்ட்டில் வந்து பிளாக் ஆகிருக்கு, ரத்தம் பிளாக் ஆகிருக்கு, ஹார்ட் அட்டாக். பிரெயினில் வந்து ரத்தம் பிளாக் ஆகிருக்கு, ஸ்ட்ரோக்கு, அந்த மாதிரி வரலாம். இல்லை ஹெமரேஜ் ஆகிருக்கு, பிரெயினில் வந்து ப்ளீட் ஆகிருக்கு, அந்த மாதிரி வரலாம். நியூரலாஜிக்கல் காஸ்னால் சடன் வந்து ஃபங்க்ஷனல், சடனாக வந்து பேரலைசிஸ் வரலாம். தட் கேன் ஆல்சோ பி சிமிலர் டு ஏஐடிபி, ஜிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் வரலாம். ஸோ இன் தீஸ் சிச்சுவேஷன்ஸ் தே ஆர் அக்யூட். அது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனா, தீஸ் யூஸ்வலாக வந்து இந்த சிம்டம்ஸ் முன்னாடி வந்திருக்காது. ஸோ இன் அ பர்சன் வித் ஜென்ரல் டயர்ட்னஸ், ஜென்ரல் வீக்னஸ், சிமிலர் பேசிக் விட்டமின் டெஃபிஷியன்சி இந்த மாதிரி இருக்கிறது ரிப்பீட்டடாக அந்த சிம்டம்ஸ் காமிக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அடிக்கடி மூச்சு வாங்கிறது இருக்கும், ஏதாவது இது ஸ்ட்ரென்வஸ் ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு வந்து டயர்ட் ஆகுவாங்க, அண்ட் கை கால் மரத்து போகிறது, இல்லை வந்து ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி இருக்கலாம், ஹேர் ஃபால் இருக்கலாம். ஸோ தீஸ் ஆர் நாட் டு பி கன்ஃபியூஸ் வித் சம்திங் விச் இஸ் சடனாக ஒரு தடவை இப்போ சடனாக உங்களுக்கு இப்போ யுவர் சப்போஸ் 40 years old சடனாக உங்களுக்கு வந்து கை கால் வந்து வராமல் இருக்குது, தூக்கத்துலேருந்து எழுந்திருக்காங்க, கை கால் வராமல் இருக்குன்னா தட் குட் மீன் இட்ஸ் a stroke. So they should not consider similar overlapping symptoms to be general deficiency, general vitamin deficiency இந்த மாதிரி நினைக்கக்கூடாது. Any emergency, anything which causes serious concern should be treated as an emergency. First basic causes rule out பண்ணிட்டு then only we should consider causes which are less likely. அதாவது இந்த சென்ஸ் ஃபஸ்ட் இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு படபடப்பு அடிக்கடி வருது, then you have to first see if it's going to be MI, arrhythmia ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி பார்த்துட்டு then only you have to go to other causes. thyroid disorder இருக்கா, அந்த மாதிரி பார்க்கணும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா பேசிக் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுங்கிறது இஸ் சம்திங் விச் இஸ் லெஃப்ட் டு த ஃபிசிஷியன். வீட்டில் இவங்களா பார்க்குறது, வி கான்ட் எஜுகேட் ஆல் த பேஷண்ட்ஸ் ஆன் எவ்ரி டிசீஸ். ஸோ ஓரளவுக்கு அவங்க பேசிக் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கணுன்னா லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், மூச்சு திணறல், லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னால் சடனாக மயக்கம் போடுறது, மூச்சு வாங்க திணறல், அவங்க பேசுகிறது வந்து சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க, கை கால் வராமல் போகிறது, சீசர்ஸ் வருது, ஆக்சிஜன் ப்ரோப் வச்சுருக்காங்க வீட்டில். இந்த கோவிட்க்கு அப்புறம் நிறையா பேர் ஆக்சிஜன் ப்ரோப் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து டீசேச்சுரேஷன் வருது, இல்லை வந்து செஸ்ட் பெயின், இல்லை ஸ்டொமக் பெயின், இல்லை ஃபோராம் பெயின், ஜா பெயின், இதெல்லாமே வந்து இட் கேன் பி அண்டர் MI. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் கூட யூ ஹேவ் டு ட்ரீட் இட் ஆஸ் அன் எமர்ஜென்சி அண்ட் இமீடியட்லி கம் டு த ஹாஸ்பிட்டல். ஈவன் சம் பேஷண்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம், தே வில் பி ஹேவிங் சர்டன் டிசீசஸ் ஃபார் அரௌண்ட் a month, 1 month, 2 months வரைக்கும் இருக்கும். பட் தே won't go to the hospital. கேட்டால் இட்ஸ் பீன் தேர் ஃபார் மெனி months, இந்த மாதிரி தான் இருக்குது, இட்ஸ் லிவிங் வித் மீ, நான் இட்ஸ் கோ எக்ஸிஸ்டிங்பாங்க. ஸோ தட் இஸ் நாட் ஹவ் யூ ஷுட் லீவ் இட். இஃப் த பாடி டெல்ஸ் யூ சம்திங், இட் மீன்ஸ் இட்ஸ் அ வார்னிங் சைன், ஏதோ தப்பாக இருக்குது, அதை கரெக்ட் பண்ணணுன்னு தான் நம்ம வந்து பார்க்கணுமே தவிர அது வந்து சரி அது ரொம்ப பெருசான தொந்தரவு ஆகலைன்னு வரைக்கும் நம்ம விட்டு வைக்கக்கூடாது. ஈவன் இஃப் இட்ஸ் அ மைனர் இன்கன்வீனியன்ஸ், அதாவது உங்களுக்கு இப்போது என்ன சொல்கிறதுனா அடிக்கடி வாயில் புண் வருதுன்னா கூட இட் குட் பி அ விட்டமின் டெஃபிஷியன்சி. தொண்டை வீங்கியிருக்கு, முழுங்க கஷ்டமாக இருக்குது, காரில் கொயின் சத்தம்னா இட் குட் பி அனீமியா ஆல்சோ. ஸோ தேர் ஆர் மெனி சிம்டம்ஸ், வி கான்ட் சே இந்த சிம்டம்னா இதுதான். சின்ஸ் இட்ஸ் ஓவர்லேப்பிங், இட்ஸ் டிஃபிகல்ட் டு டெல் அ லே பர்சன் தட் இதுதான் இது, நீங்கள் வந்து டாக்டர் பார்க்காமே நீங்கள் வந்து இதுக்கு டயக்னோஸ் பண்ணிக்கலாங்கிறது கஷ்டம். தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. ஓகே டாக்டர். மேம், இப்போ வந்து சார் சொன்ன மாதிரியே வந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து இப்போது வீட்டிலையே அவங்களுடைய அந்த ஹோம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து போதுமானதாக இருக்காது இல்லையா? ஸோ எந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வந்ததுன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும்? ஓகே, ஸோ அகெயின் சார் சொன்ன மாதிரி பல சிம்டம்ஸ் இருக்குது. பட் மோஸ்ட் பேசிக்காக நம்ம மேலேருந்து கீழே பார்த்தோன்னா நம்ம கண் அப்படியே நம்ம ஸ்டார்டிங்கில் வந்தோன்னா கண் நல்லா ரெட் ஆகி இந்த மாதிரி ரொம்ப தண்ணி வருது, அந்த மாதிரினா உங்களுக்கு கண் இன்ஃபெக்ஷன்லாம் வந்திருக்கு, உடனே வரணும். ரொம்ப உங்களுக்கு சளி இருக்குது, கிட்டத்தட்ட இப்போ எல்லாருக்கும் மெடிசன் கையிலே இருக்கும், சளின்ட்டுன்னு ஒரு 4-5 daysன்னு அவங்களுக்கே ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ண தெரியுது. அதையும் மீறி ரொம்ப சிக்காக இருக்காங்க, ஒரு மாதிரி பார்த்தாலே தெரியும் அவங்க டல் வித் எக்ஸசிவ் ஸ்வெட்டினஸ் அந்த மாதிரியெல்லாம் இருந்தாங்கன்னா உடனே போகணும். அப்புறம் நியூராலஜிக்கல் ஏதாச்சும் அவங்களுக்கு வாய் இந்த மாதிரி ஸ்ட்ரோக் மாதிரி ஏதாச்சும் தள்ளுறது மாதிரி இருந்துச்சுன்னா
ஒரு பக்கம் வீக்காக ஃபீல் ஆகுது, ஒரு பக்கம் அவங்களுக்கு ஃபீலிங்கே இல்லை, கையே தூக்க முடியல, செஸ்ட் பெயின் அவங்களுக்குன்ட்டுன்னு ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட 2, 3, 4, 5 ஹவர்ஸாக இருக்குது, அது கூட அவங்களுக்கு மூச்சு விட முடியல. வயிறு வலி கூட இப்போ அப்படியே கீழே வந்தீங்கன்னா திருப்பி நம்ம ஸ்டமக் வருது. நிறைய பேருக்கும் சிம்பிளான வயிறு வலி அவங்களுக்கு ட்ரீட் பண்ண முடியும். தேனோ கூகுள் கூட பண்ணிடுவாங்க, ஒரு சிம்பிளான ஒரு மெடிசன் எடுத்துருவாங்க. நிறைய பேரும் அவங்களாவே ஏதாச்சும் ஒன்று குக் பண்ணுவாங்க, இல்லை ஏதாச்சும் ட்ரிங்க் மாதிரி அவங்களாவே ஹர்பலாக செய்வாங்க. ஒரு 2-3 டேஸ் வெயிட் பண்ணியும் ஸ்டமக் பெயினும் சரியாகலை. அன்பேரபிள் பெயின் எப்படி சொல்லணும்னா, ஒருத்தங்க பெட்டில் போய் அப்படியே பேபி பறக்கிற பொசிஷன் மாதிரி ஆயிடுவாங்க, அப்படியே பிடிச்சிட்டு நீ எல்லாம் அப்படியே செஸ்ட்டில் கொண்டு அந்த மாதிரியெல்லாம் சிவியர் ஆகிட்டு அசோசியேட்டட், ஒரு பக்கம் வாந்தியும் வருது, ஒரு பக்கம் லூஸ் மோஷனும் வருது. இப்படியெல்லாம் உடனே அவங்க போயிடணும். ஒரு 2-3 டேஸ் ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் இருக்கே. செஸ்ட் பெயின், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் எல்லாம் இருந்துச்சுன்னா உடனே போயிடணும். நெக்ஸ்ட்டு சீஷர், சார் சொன்ன மாதிரி ஃபிட்ஸும் வந்துச்சுன்னா உடனே அதெல்லாம் அடுத்த தாட்டே இல்லை. சம் பீப்புளுக்கு இந்த மித் இருக்குது, சாவி போட்டோன்னா இல்லை வாயில் ஏதாச்சும் ஒரு மெட்டல் போட்டோன்னா அப்படிலாம் ஒன்று. இந்த சீஷர் வந்து அடுத்த நிமிஷமே, ஈவன் சம்டைம்ஸ் எல்லாம் ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் தான் இருந்துட்டு அப்படியே நிப்பாட்டணும். அப்படியெல்லாம் இல்லை, உடனே அவங்க போயிடணும். நெக்ஸ்ட்டு கீழே வந்தோன்னா நம்ம சடனாக கால் ஒரு மாதிரி ஆகிட்டே இருக்குது. நம்மனா இப்போ நிறைய பேருக்கும் கால் ஃபோல்ட் பண்ணி கீழே உட்காந்தோன்னா நம்ம இருக்கும், அது ஒரு கொஞ்ச நேரம் நீங்கள் எழும்புனீங்கன்னா சரியாயிரும், அப்படியெல்லாம் ஓகே. ஆனால் சடனாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை பல மணி நேரமாக என் கால் ஃபுல்லாக மேலே டு கீழே இருக்குது, அதே மாதிரி காலும் வீக்கும் ஆகுது, சடனாக 1 டே ஆச்சு வீக் ஆனால் கூட யூ கேன் சே மேபி நீங்கள் அந்த நாள் நிறைய நேரம் நின்னீங்க, இல்லை நிறைய நேரம் உட்காந்துட்டீங்கன்னு ஓகே. ஆனால் 2-3 டேஸ் அப்படியே வீக்கமாகவே இருக்குது, அதுவும் பெருசாகிக்கிட்டே போகுது, உங்களுக்கு பெயின் வருது. சம் பீப்புளுக்கு அது கூட இன்ஃபெக்ஷன் ஆகுனால ரெட்டாக கூட ஆகலாம், செல்லுலைட்டிஸ் மாதிரி. அப்படியெல்லாம் வந்துச்சுன்னா நோ செகண்ட் தாட்ஸ், உடனே நீங்கள் போகணும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் த யூரின். சடனாக உங்களுக்கு ஒரு நாள் நீங்கள் கம்மி யூரின் போகிறீங்க, அப்படியே சரி சம்டைம்ஸ் 1 டே கம்மி யூரின்னா தண்ணி கூட நீங்கள் கம்மியாக குடிச்சிருக்கலாம், நீங்கள் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை நீங்கள் 2-3 டேஸ் பார்க்குறீங்க, சொட்ட யூரின் போகுது, இல்லை யூரின் போகிற நேரம் ஒரு எரிச்சல் இருக்குது, இல்லை யூரின் போகிற நேரம் உங்கள் அடிவயிறு தாங்காத வலியாக இருக்குன்னா உடனே நீங்கள் கிளம்பி போயிடணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நீங்கள் எலும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் ஃபுல்லாக வருது, சரி ஒரு நாள் 2 நாள் ஆல்சோ வி நோ, நம்ம பீப்புள்ஸ்க்கெல்லாம் ஃபார்மஸில் போய் என்ன பெயின் கில்லர் எடுக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாமே நீங்கள் 2-3 டேஸ் எடுக்கிறீங்க, ஆனால் நாள் போக போக அந்த வலி தாங்காத வலி ஆகுது. இப்போ நடக்க முடியாமலேயும் ஆயிடுச்சு, நீங்கள் அந்த முட்டி எந்த ஜாயின்ஸையும் உங்களுக்கு பெண்ட் பண்ண முடியல, பெண்ட் பண்ணால் உயிர் போகிற அளவுக்கு வலி தொடங்குனா இம்மீடியட் நோ செகண்ட் தாட்ஸ், உடனே நீங்கள் எமர்ஜென்சிக்கு போயிடணும். தென் த நெக்ஸ்ட் திங்ஸ் ஆர் த நார்மல் திங் லைக் அதர் திங்ஸ் லைக் பிளட் நோஸ்லேருந்தோ வாயிலேருந்தோ யூரின்லேயோ இல்லை உங்கள் மோஷன்லேருந்தெல்லாம் பிளட் வந்துச்சுன்னா நீங்கள் உடனே வந்து அதை எவாலுவேட் பண்ணணும். அப்படியே நீங்கள் அதான் இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு வரல அப்படின்னா அது சரியாயிடுச்சுன்னு அப்படின்லாம் விடவே கூடாது. பிளட்டு எங்கேருந்து வந்தாலும் இட் இஸ் அ வெரி மச் மேஜர் திங், நீங்கள் உடனே எமர்ஜென்சிக்கு போய் பார்த்துடணும். ஓகே மேம், நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தொடரும். வெல்கம் பேக். இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர். மேம், நம்ம இப்போ வந்து க்ரானிக் டிசீஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, நிறைய ஏஜ்டு பீப்புள், அதாவது வயதானவங்கள்லாம் வந்து வீட்டில் வந்து தனியாக இருப்பாங்க, நானே சமாளிச்சுப்பேன், நானே பார்த்துப்பேன் அப்படின்ற ஒரு சிலரும் இருக்கிறாங்க. ஸோ எந்த மாதிரியான சிச்சுவேஷனில் வந்து அடிஷ்னல் சப்போர்ட் அப்படின்றது வந்து தேவைப்படும்? ஓகே, ஸோ நம்ம இப்போ உடனே போய் அந்த பர்சனை பார்க்குறோன்னா ஃபஸ்ட்டு திங் இஸ் அவங்க ஃபஸ்ட்டு கேட்போம், உங்கள் மாத்திரைலாம் என்னன்னு கேட்போம். மாத்திரைலாம் காமிச்சதுக்கப்புறம் டைம்க்கு எடுக்கிறீங்கன்னா இந்த தனியாக இருக்கிறவங்க எல்லாம் இல்லை நான் இங்கங்கே சாப்பிடுவேன், இங்கங்கே நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. தேட் இஸ் வேர் நம்மளுக்கு ரியலைஸ் ஆகும் இவங்க தனியாக இருக்க முடியாது. எதுக்கு இந்த மாதிரி எப்போ பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க, எப்போ பிடிச்சிருக்கோ ஏன் சாப்பிட மாட்டீங்க? மோஸ்ட் ஆஃப் தம் சொல்லுவாங்க, இல்லை எனக்கு மறந்துடுவேன், இல்லை எனக்கு டைமுக்கு அது எடுக்க தெரிய மாட்டேங்குது, நான் எடுப்பேன் 2 மணி மெடிசனை நைட் 6 மணிக்கெல்லாம் எடுப்பேன், ஏன் அப்படி எடுக்கிறீங்கன்னா இல்லை எனக்கு டைம் இங்கங்கே என்னன்னே தெரிய மாட்டேங்குது, மருந்து போகுது, இல்லை எனக்கு தான் இந்த வலிக்கு தானே எடுக்கிறேன், அந்த சிம்டம்க்கு தானே எடுக்கிறேன், யூரின் வரல அதான் வந்துச்சுன்ட்டு நான் எடுக்கல. இந்த மாதிரி பீப்புளுக்கு டெஃபினெட்லி வி ஹாவ் டு கிவ் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேர். அடுத்தால அவங்கள மேலே டு கீழே பார்த்தீங்க
பார்த்தீங்கன்னா சம் பீப்புளுக்கு ஹைஜீன் கொஞ்சம் கம்மியாயிரும், அவங்க லுக்கே கொஞ்சம் வீக்காக இருக்கும், ஆஸ் இன் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, அவங்கள்ட்டேருந்து வந்த ஸ்மெல்லு. ஸோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வி கான் பிளேம் தம், தே ஆர் ஓல்ட், அவங்க கொஞ்சம் வீக் ஆனதுனால ஒரு செல்ஃபாக ஒரு டைப் ஆஃப் க்ளீனிங் ஹேபிட்ஸ் அதெல்லாம் அவங்களுக்கு போயிடும், வீக்காக இருப்பாங்க. தட் மீன்ஸ் அவங்களுக்கு ஒரு கேர்டேக்கர் இல்லை சூப்பர்விஷன் கண்டிப்பாக தேவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாத்திங். அதுக்கப்புறம் அவங்க ஹெல்த் நீங்கள் நம்ம நல்லா பார்த்தோன்னா சம்டைம்ஸ் நான் கேட்பேன் அவங்க பழைய ஃபோட்டோஸ் ஏதாச்சும் இருந்தால் காமிங்கன்ட்டுன்னு. சம்டைம்ஸ் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா நல்லா தின்னாக இருப்பாங்க, ரொம்ப அப்படியே சும்மா ஃபேட்டுன்னு மட்டும் இருக்காது, மசில் வேஸ்டிங் கூட இருக்கும். ஸோ அது நல்லாவே தெரியும் அவங்க டைம்க்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னு. அவங்க பர்பஸாக அது பண்ண மாட்டாங்க. எதுக்கு நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னா, இல்லை எனக்கு சமைக்க முடியல, இல்லை எனக்கு சாப்பாடு யாரும் கொடுக்கறது இல்லை எனக்கு சம்டைம் பசியே இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக கேர்டேக்கர் கண்டிப்பாக இருக்கணும். சம்டைம்ஸ் அவங்களுக்கு நம்ம போகிறோன்னா உடனே வைட்டல்ஸ் எல்லாம் செக் பண்ணுற நேரம் பார்த்தோன்னா பிபி எல்லாம் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும், சுகர் எல்லாம் கண்ட்ரோல் இருக்காமா. ஆனால் நம்ம கேட்டோன்னா இல்லை நான்லாம் டேப்லெட் நல்லா எடுக்கிறீங்கன்னா எதுக்கு கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா, நீங்கள் டைம் டு டைம் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க டாக்டர் நீங்கள் 6 months ஒன்ஸ் வரணும், 3 months ஒன்ஸ் வரணும். ஆனால் அவங்க கேட்டிங்கன்னா இல்லை எனக்கு வர முடியல, அங்கேயும் இட் இஸ் அ சைன் தட் ஷீ நீட்ஸ் பெட்டர் கேர். இன்னும் எதர் அவங்களுக்கு ஒரு கேர்டேக்கர் பண்ணணும், இல்லைன்னா அவங்க ஃபேமிலியை காண்டாக்ட் பண்ணி யாராச்சும் அவங்கள பார்க்க வைக்கணும், ஒரு எக்ஸ்ட்ரா கேர் தேவை. இல்லைன்னா ஈவன் மோர் சினாரியோஸாக ஒரு ஓல்டேஜ் ஹோம் மாதிரி இல்லை ஒரு ஹோம் கேர் மாதிரி சிஸ்டம் பண்ணும். தீஸ் ஆர் த வெரி காமன் திங்ஸ் ஃபார் ஹர். அப்புறம் நம்ம மெடிக்கலாக நம்ம பார்த்தோன்னா மேலேட்டு கீழே நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே சொன்ன அந்த சிம்டம்ஸ் தான், ஸ்டமக் பெயினோ இல்லை ஸ்வெல்லிங்கோ இல்லை ஒரு ஹேண்ட் பேரலிசிஸோ, இது மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அதை நோட்டீஸ் பண்ண முடியல. கேட்டால் இந்த வீக்கெல்லாம் பல வாரங்களாக இருக்குமா, அது அப்படி தான் இருக்கும். தட் இஸ் நாட் ஹவு இட் ஷுட் பி. அவங்க தட் மீன்ஸ் ஷீ நீட்ஸ் மோர் பெட்டர் கேர். கூட ஒரு கேர்டேக்கர் இருக்கணும், இல்லை ஒரு நர்ஸ் இருக்கணும், இல்லைன்னா ஷீ நீட்ஸ் பெட்டர் சூப்பர்விஷன். ஸோ இதுதான் ஒரு காமனான ஃபேக்டர்ஸ் அவங்களுக்கு பார்க்குறது. நெக்ஸ்ட் திங் வி கேன் see எனி wounds, எனி இன்ஜுரிஸ். சம்டைம்ஸ் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா, மேம் நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை தடவைமா விழுந்தீங்க, இவ்வளோ காயம் இருக்குன்னு கேட்டால், இல்லை நான் ஒரு நாளுக்கு 2-3 தடவை விழுறேன். தட் இஸ் ஆல்சோ பேட். அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக ஃபால் பண்ணுறாங்க. ஸோ எதிர அவங்களுக்கு சுகர் கம்மியாகுது, இல்லை நான் ஏதாச்சும் பிரெயின் இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லை தெர் இஸ் சம்திங் எல்ஸ் வி ஹேவ் டு இவாலுவேட் அண்ட் சி. ஸோ இந்த மாதிரியெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக விழுறாங்கன்னா டெஃபினெட்லி அவங்களுக்கு தனியாக இருக்க முடியாது, அவங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டர் கேர் தேவைப்படும். இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி அவங்களுக்கு காமனாக இருக்கிறது மறக்கிறது, விச் மேபி அ ஸ்டார்டிங் சைன் ஆஃப் டிமென்ஷியா, ஆல்சைமர்ஸ் எதுனாலும் இருக்கலாம். ஃபர்தர் எவாலுவேஷன் இருக்கணும். ஆனால் இவங்க மாதிரி இருக்கவங்களுக்கு கேட்டிங்கன்னா, இல்லை எனக்கு இந்த மாதிரி தான் அடிக்கடி மறந்துடும், ஆனால் நான் எல்லாமே எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் நல்லா நம்ம நோட் பண்ணி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வாரக்கணக்கு அவங்க ஒழுங்காக சாப்பிட்ருக்க மாட்டாங்க, ஒழுங்காக மெடிசின்ஸும் எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட் காமன் சைன்ஸ் ஃபார் தெம் விச் தே ரிக்வயர் அ ஹையர் ஃபார்ம் ஆஃப் கேர். ஓகே மேம். சார் இப்போ வீட்டிலையே கரெக்டான ஒரு மானிட்டரிங் இல்லை கேர் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகக்கூடிய அந்த சூழ்நிலையை தவிர்க்க முடியுமா? கண்டிப்பாக தவிர்க்கலாம். பேசிக்லி இப்போது சிம்பிளாக சொல்லணும்னா, சப்போஸ் உங்களுக்கு ஒரு பேஷண்ட் இருக்காங்க, சுகர் பேஷண்ட் இருக்காங்க, அவங்க இப்போ தான் ரீசெண்டாக அட்மிட் ஆகிட்டு டிஸ்சார்ஜ் ஆகிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஹை சுகருக்காக பார்த்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இப்போ அவங்கள இன்சுலின் இல்லைனா டேப்லெட்டில் போட்டு வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க டாக்டர். ஸோ அவங்க வீட்டில் இருக்கிறச்சே சிபிஜின்னு சொல்லுவோம், கேபிலரி பிளட் குளுக்கோஸ். ஸோ அதை ரெகுலராக அவங்க செக் பண்ணின்னு வராங்க. அண்ட் ஒரு டார்கெட் சொல்லியிருப்பார் அவங்க டயபெட்டாலஜிஸ்ட் ஒரு டார்கெட் சொல்லுவாங்க, இத்தனைக்குள்ளே உங்களுக்கு சுகர் இருக்கணும், சாப்பிட்டதுக்கு முன்னாடி இவ்வளோ இருக்கணும், ஒரு நாளைக்கு 3 வேளை பார்க்கணும்னு சொல்லுவார். ஸோ அவங்க இதை பார்த்துட்டே வராங்க. ஸோ அட் சம் பாயிண்ட் அவங்களுக்கு they might feel or they might see that their CBG is above 300, it's tending towards 400 கிட்ட இருக்குது. அப்போது தென் இட்ஸ் அ காஸ் ஃபார் கன்சர்ன். ஸோ 400க்கு மேலே போச்சுன்னா it is one of the factors to consider DK, அதாவது டயபெட்டிக் கீட்டோசிஸ். ஸோ ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் டு கன்சிடர். தென் இப்போது சுகர் ரொம்ப அன்கண்ட்ரோல்டாக போகிறதுக்கு முன்னாடியே இப்போ அவங்க சிபிஜி செக் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வி கேன் டேக் ஆக்ஷன். ஷீ கேன் எதர் ரெடியூஸ் அவர் இன்டேக் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம், இல்லை ஷீ கேன் இமீடியட்லி கால் அப் அ டாக்டர் அண்ட் இன்ஃபார்ம் தம் இந்த மாதிரி இருக்குது சார், நான் என்ன பண்ணலான்னு கேட்டாங்கன்னா அந்த டாக்டர் ஆப்வியஸ்லி அட்வைஸ் எதர் டு சேஞ்ச் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆர் இன்க்ரீஸ் த டோசேஜ். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி பிபிக்கும் வி ஹேவ் சம்திங் கால்டு வி ஹேவ் எலிவேட்டட் பிபி இருக்குது. எலிவேட்டட் பிபி தாண்டி இது இருக்குது, ஹைப்பர்டென்சிவ் அர்ஜென்சி அண்ட் ஹைப்பர்டென்சிவ் எமர்ஜென்சின்னு சொல்லுவோம். ஸோ இன் தோஸ் 2 சிச்சுவேஷன்ஸ் விச் ஹேஸ் வெரி ஹை பிபி, அது மேனேஜ் பண்ணுறதுமே கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்க இப்போ ரெகுலராக பிபி மெடிக்கேஷன் எடுத்துகிட்டு வீட்டிலே பார்க்குறாங்க, பிபி பார்க்குறாங்கன்னா தென் தட் இஸ் ஆல்சோ அவாய்டபிள்.
சிமிலர்லி இப்போ சப்போஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, ஹீஸ் ஆன் சிஏடி அந்த மாதிரி என்ன சொல்கிறது கொழுப்பு பிளாக் மாதிரி இருக்குது ஹார்ட்லன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனில் அவங்க வந்து ரெகுலராக மாத்திரை எடுக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து வீட்டிலே வந்து இந்த எஃப்எல்பின்னு சொல்லிட்டு லிப்பிட் ப்ரொஃபைல் ஒரு டெஸ்ட் பண்ணும். ஸோ அதை பண்ணிகிட்டே வராங்க, ரெகுலராக பண்ணுறாங்க, 6 months ஒன்ஸ் ஒரு தடவை பண்ணுறாங்க, மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னா தட் இஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல் இன் டயக்னோசிங் ஒரு அசஸிங் ஹவு லாங். ஏன்னா ஸ்டாட்டின்ஸ்க்கும் ஒரு கட் ஆஃப் இருக்குது. ஒரு அந்த கொலஸ்ட்ரால் லெவல் கீழே போச்சுனாலும் மேலே போச்சுனாலும் நம்ம வந்து மருந்தை வந்து டைட்ரேட் பண்ணோம் அதுக்கு ஏற்ற மாதிரி. we do not simply tell the patient நீங்கள் ரெகுலராக வந்து டாக்டரை பார்க்கணுங்கிறது நம்ம சும்மா இதுக்காக சொல்கிறது இல்லை. It is because we have to ensure that the correct dosage is going for the patient at all times. இப்போ அவங்க வந்து 6 yearsஆக ஒரு ஜிஹெச்சில் ஒரு பேஷண்ட் பார்க்குறாங்க, அப்போ வந்து ஒரு அட்ரோவாஸ்டாட்டின் எழுதி கொடுக்குறாங்க, அவங்க 6 yearsஆக அதே எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா that is not something which is correct. She has to at least ஒரு வருஷத்துலையாவது she has to go and repeat the blood test and then she has to see if the correct medication is going. ஏன்னா பேசிக்லி ஆல் டெஸ்ட் won't give you all the answers to all the questions. இப்போ உங்களுக்கு ஒரு சிஏடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, சிஏடிலேயே there are 2 or 3 types. ஸோ அவங்களுக்கு வந்து எஃப்எல்பி பண்ணுறதுனால she won't know what type of லைக் எவ்வளோ பிளாக் இருக்குது, எந்த வெசலில் பிளாக் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. எஃப்எல்பி பண்ணனால டிஸ்லிபிடிமியா இருக்குது, கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்குன்னு தான் காமிக்குமே தவிர அது வந்து எவ்வளோ இருக்குது, எந்த இடத்துல பிளாக் இருக்குன்னுலாம் காமிக்காது, அதுக்கு எக்கோ தான் பண்ணணும். ஸோ அவங்க வந்து ரெகுலராக வந்து மானிட்டர் பண்ணால் தான் ஷீ கேன் கீப் த டிசீஸ் அண்டர் செக் அண்ட் கண்ட்ரோல். அப்படி இல்லைன்னா இட்ஸ் டிஃபிகல்ட். அதே மாதிரி ஸ்ட்ரோக்குக்கும் மானிட்டரிங், வீட்டில் வந்து மானிட்டரிங்கிறது பேசிக்லி ஸ்ட்ரோக்குக்கு வரும்போது we have to make sure that it depends on the stroke also. It doesn't not all strokes require the same symptoms. Some strokes have different strokes have different symptoms. Most commonly வந்து இது paralysis வரும், paralysis மசில் இது கை கால் வராமல் போகிறது. ஸோ இன்னொன்று வந்து சீஜர்ஸ். ஸோ வீட்டில் அவங்க மானிட்டர் பண்ணிகிட்டே வராங்கன்னா அதில் பிஹேவியரல் சேஞ்சஸ் ஏதாவது இருக்கா, பிளாங்க் ஸ்டேர்ஸ் இருக்கா, சடன் ஜர்க்கி மூவ்மெண்ட்ஸ் இருக்கா, இதெல்லாம் அவங்க பார்க்கணும். ஸோ மானிட்டரிங் டஸ் நாட் ஆல்வேஸ் மீன் நீங்கள் வந்து ஒரு கையில் ஒரு பிபி அப்பேரட்டஸ் போடணும், கையில் ஒரு சிபிஜி மெஷின் போட்டு பார்க்கணும், SpO2 பார்த்துட்டு இருக்கணும். மானிட்டரிங் ஆல்சோ இன்க்ளூசிவ் ஆஃப் சிம்டம்ஸும் பார்க்கும்போது தான் we can treat the patient in a complete whole manner. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து மானிட்டரிங் பண்ணணும். பட் இட் ஷுட் நாட் கோ டு an extent where the patient becomes anxious of their symptoms. ஐயோ 150-100 இருக்குது, இன்றைக்கி பிபி ஏதாவது ஆகிடுமோன்னு அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஓரளவுக்கு எஜுகேட் பண்ணணும். இதுக்கு மேலே போச்சுன்னா தான் உங்களுக்கு இட்ஸ் காஸ் ஃபார் கன்சர்ன். இல்லைனா அது கீழே இருந்ததுன்னா யூ டோன்ட் ஹேவ் டு வரி. அந்த மாதிரி யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங் கிளியர்லி அண்ட் தென் நம்ம சொன்னோன்னா தே வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது இம்பார்ட்டன்ட். ஓகே டாக்டர், இப்போது 2 பேருக்குமே ஒரு காமனான கொஸ்டின் மேம். என்னன்னா இப்போது வீட்டிலையே வந்து க்ரானிக் டிசீஸை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய ஒரு தினசரி பழக்கம் அப்படின்னா எதை வந்து சொல்லுவீங்க? ஸோ காமனாக எல்லாரும் வீட்டில் இருக்கிறது சுகரு, பிபி, ஹார்ட்டு, நியூராலஜிக்கல் பேஷண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ சார் சொன்ன மாதிரி ஆல்ரெடி வீட்டில் நம்மளுக்கு நிறைய மெஷின்ஸ் இருக்குது. சுகர் மெஷின்ஸ் வச்சுருக்கோம், பிபி மெஷின்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இவங்க ரெகுலராக என்ன பண்ணோன்னா, இப்போது ஜஸ்ட்டு இங்கங்கே பார்க்குறதுன்ட்டுன்னு இல்லை, இந்த மெஷின்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு லாங் டேர்மாக யூ ஆர் ஆல்ரெடி டயபெட்டிக் ஹைப்பர்டென்சிவ்னா ஒரு ரெகுலராக யூஸ்வலாக எல்லாருக்கும் சொல்கிறது பிஃபோர் ஃபுட் ஏர்லி இந்த மார்னிங். சம்டைம்ஸ் நம்ம 3 வேளைக்கு சொல்வேன் சுகர் பார்க்குறது. பிஃபோர் ஃபுட், ஆஃப்டர் ஃபுட் மார்னிங், ஆஃப்டர்நூனும் பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட்டு, நைட்டும் பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட், இந்த மாதிரி ஒரு செவரல் டைம் சுகர் செக் பண்ணுவோம். ஆனால் அது கூட தேவையில்லை. ரெகுலராக ஒரு மார்னிங் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் ஃபியூ டேஸ் இல்லை ஒன்ஸ் அ வீக்குன்ட்டு மார்னிங் பிஃபோர் ஃபுட் செக் பண்ணி ஒரு பேப்பர் எடுத்து ஒரு காலம் போட்டு அவங்க எழுதிட்டு ஸோ தட் அவங்க ஒரு 1 வீக் அப்படி பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஃப்ளக்சுவேஷன் இருந்தால் கூட they can go earlier to the doctor. சொல்லியிருப்பாங்க நீங்கள் 6 மாதம் ஒன்ஸ் வாங்க, 1 year ஒன்ஸ் வாங்க, ஒன்ஸ் இன் 3 months வாங்கன்ட்டுன்னு. ஆனால் அவங்க இந்த மாதிரி வீட்டில் ஒரு ப்ராப்பர் கேர் எடுத்து நல்லா டாக்குமெண்ட் பண்ணி அவங்களே பார்க்கலாம் எந்த டைமுக்கு எந்த சாப்பாடு சாப்பிட்டு நம்ம சுகர் ஏறுது சாப்பிட்டு அப்படின்னா அன்னெசரியாக டாக்டர்கிட்டையும் நம்ம போக வேண்டாம். அவங்களுக்கு மணியும் கொஞ்சம் சேவ் ஆகும். தே கேன் ஜஸ்ட் ஓகே நம்ம இந்த லஞ்சில் இவ்வளோ சாப்பிட்டோம், இந்த ஒரு 4 இட்லி சாப்பிட்டதில் இல்லை இந்த பிரியாணி சாப்பிட்டதுல தான் நம்மளுக்கு சுகர் ஏது, ஸோ இதை நம்ம கொஞ்சம் கட் டவுன் பண்ணலாம், அதை நம்ம கொஞ்சம் கட் டவுன் பண்ணலான்னு இருப்பாங்க. சேம் வித் ஹைப்பர் டென்ஷன். அவங்களுக்குன்னு சடனாக பிபி ஏறுதுன்னா
அது ஒரு 3 டைம்ஸ் ஒரு நாளுக்கு செக் பண்ணேன். டெய்லியெல்லாம் பண்ண வேண்டாம், இது ஒரு வாரத்தில் ஒரு 2-3 டைம்ஸ் ஆச்சு பண்ணலாம். எஸ்பெஷலி அவங்களுக்கு அந்த சார் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் அவங்க இருக்கிறதுல கொஞ்சம் செக் பண்ணி அகெயின் அது ஒரு பேப்பர் எழுதி ஒரு மார்னிங் 8 o'clock பிபி இவ்வளோ, ஆஃப்டர்நூன் 2 o'clock பிபி இவ்வளோ, நைட் 7 o'clock 8 o'clock பிபி இவ்வளோன்ட்டு அது ஒரு 1 week பார்த்து பண்ணாங்கன்னா தே கேன் சி எங்கே நம்மளுக்கு அதிகமாக கூடுது எங்கே நம்மளுக்கு குறையுது. கூடுதுன்னா அவங்க யோசிச்சு பார்க்கலாம், அந்த நேரம் ஏதாச்சும் நிறைய தண்ணி குடிச்சோமா, இல்லை நிறைய உப்பு போட்டோமா, இல்லை அந்த நேரம் ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சா, ஏதாச்சும் நம்ம கோவப்பட்டோமா, இல்லை ஏதாச்சும் ஒரு மூட் ஸ்விங்ஸ் இருந்துச்சா பார்த்துட்டு தே themselves can focus on themselves and fix it and get it better. அதே மாதிரி ஏதாச்சும் அவங்களுக்கு நியூரலாஜிக்கலாக இருந்தாங்கன்னா யூஸ்வலாக அவங்களுக்கு கொஞ்சம் ஃபிசியோதெரப்பிஸ் எல்லாம் ஆகிட்டு இருக்கும். அவங்க ஹேண்டுக்கு லெக்ஸுக்கு எல்லாம் மோஸ்ட்லி இந்த பேரலிசிஸ்லேருந்து ரீகவர் வருவாங்க. ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட் எல்லாம் வந்தாலும் அவங்களே நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா ஒரு வீடியோ மாதிரி எடுக்கிறது. ஸோ தட் அந்த வீடியோ வச்சு அவங்க கம்பேர் பண்ணலாம். வாரத்துக்கு ஒரு தடவை வீடியோ, அது முந்தின வாரம் நம்மளுக்கு இவ்வளோ வரைக்கும் தான் கை போச்சு, இவ்வளோ வரைக்கும் தான் கால் போச்சு, நெக்ஸ்ட் வீக் அவங்க பார்க்குற வீடியோவில் கொஞ்சம் நல்லாவே இன்னும் மேலே ஏறுறாங்களே. அதே மாதிரி நடக்கிறது நிறைய பேருக்கும் தே வில் லூஸ் த பேலன்ஸ் ஆஃப் ஹவு தே வாக்கிங் ஸ்ட்ரோக்னால. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம ஃபிசியோதெரப்பி கொடுப்போம். ஸோ அவங்களே ஒரு வீடியோ எடுக்கலாம். ஒரு வாரம் இப்படி நடக்கிறாங்க, அடுத்த வாரோட வாக்கிங் வீடியோ பார்த்துட்டு அவங்க கம்பேர் பண்ண நம்ம பெட்டர் ஆகுறோமா மோசமாகறோமா. இதனாலேயும் என்ன பெனிஃபிட்னாலும் அகெயின் when they go for consultation இதெல்லாம் நம்ம டாக்டர்கிட்ட காமிக்கிறது டாக்டருக்கும் இன்னும் ஹெல்ப் ஆகும். ஏன்னா அந்த டாக்டர் இஸ் நாட் சீயிங் யூ எவ்ரி டே, டெய்லி பார்க்குறது இல்லை உங்களை இங்கங்கே 3 months once 6 months once தான் பார்க்க. ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் உங்களுக்கு மட்டுமே ஹெல்ப் இல்லை. நீங்கள் உங்கள் அடுத்த கன்சல்டேஷன் போகிற நேரம் உங்கள் டாக்டருக்கும் அவ்வளோ குட் ஐடியா இருக்கும். ஓகே இவ்வளோ இந்த சார்ட்டிங் எல்லாம் பார்த்து ஓகே இங்கங்கே எவ்வளோ ஃப்ளக்ஷுவேட் ஆகுது, எவ்வளோ ஸோ சம்டைம்ஸ் உங்கள் மெடிசின்ஸை கம்மி பண்ணணுமா ஜாஸ்தி பண்ணணுமா, அந்த ஃபிசியோதெரப்பி உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுமா கம்மி தேவை, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இருக்கலாமா, இந்த ஹைப்பர் டென்ஷன்ஸ் எல்லாமே மேபி உங்கள் கிட்னியை செக் பண்ணணுமா இன்னுமா, மேபி நம்ம உங்களுக்கு இன்னும் உங்கள் ஸ்ட்ரோக்கு இன்னொரு எம்ஆர்ஐ ஏதாச்சும் பண்ணி உங்கள் பிரெயினை செக் பண்ணணுமா, இல்லை சுகருக்கு வேறு ஏதாச்சும் காரணமாக உங்கள் டாக்டருக்கும் இதெல்லாம் ஹெல்ப் ஆகும், உங்களுக்கும் ஒரு அளவுக்கு கண்ட்ரோலாக இருக்க முடியும். ஓகே மேம். சார் நீங்கள் சொல்லிடுங்க, ஒரு பழக்கத்தை வந்து மாற்றிக்கலாம், இல்லை இந்த பழக்கத்தை வந்து இவங்க கடைப்பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் கிறிஸ்பாக எதை சொல்வீங்க? ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சது வந்து பேசிக்லி ஒரு ஃபியூ திங்ஸ் 3 or 4 திங்ஸ் தான் நான் வந்து பார்த்துருக்கேன் ரெகுலராக நடக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டுங்கிறது நான் என்ன சொல்வேன்னா, பேஷண்ட் வந்து எதர் தே ஸ்கிப் த மெடிக்கேஷன் ஒரு ஸ்டாப் இட் ஆன் தர் ஓன். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, இப்போது ரீசெண்டாக வி ஆல் கெட் தீஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இல்லையா, அதுலேயே வந்து உங்களுக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் மாதிரி ஒரு டப்பா மாதிரி மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே போட்டு, ஸோ அதில் வந்து நீங்கள் அந்த டேப்லெட்டை மாத்திரம் அதில் எடுத்து போட்டிங்கன்னா அந்த அதில் டைமும் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ யூ கேன் டேக் த மெடிசன் அட் த கரெக்ட் டைம் அண்ட் யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்கிப் இட். யூ டோன்ட் ஹேவ் டு ரிமெம்பர் நான் இத்தனை மணிக்கு எடுக்கணும். அந்த டப்பாவை அந்த மருந்து எல்லாத்தையும் சண்டே அன்றைக்கி உட்காந்து நீங்கள் எல்லா மருந்தையும் எந்தெந்த நாளில் எதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு எந்த டைமுக்கு எடுக்கணும்னு அதில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த அன்றைக்கி யூ கீப் இட் இன் அ பிளேஸ் வேர் யூ கேன் see it regularly. ஸோ நீங்கள் போக வர பார்க்கறச்சே வில் கீப் ரிமைண்டிங் யூ நீங்கள் மருந்து எடுத்துக்கணும். அந்த டைமுக்கு நீங்கள் வந்து அந்த மருந்து மாத்திரம் எடுத்துகிட்டு தான் போகிறோம். செகண்ட் திங் இஸ் மெனி பேஷண்ட்ஸ் ஸ்டில் ஃபாலோ ஹோம் ரெமெடிஸ் அண்ட் ஹோமியோபதி. So I am not against homeopathy because எப்படி சொல்லணும்னா I haven't studied it extensively. What I can say is some of these medicines will contain heavy metals like arsenic, mercury மாதிரி இருக்கலாம். ஸோ அது வந்து உங்கள் டாக்டர்கிட்ட சொல்லாமல் நீங்கள் அந்த மருந்து பாட்டுக்கு எடுத்துகிட்டே இருக்கீங்கன்னா heavy metal poisoning வர வாய்ப்பு இருக்குது. ஆர் தட் ஹோமியோபதிக் மெடிக்கேஷன் கேன் இன்டர்ஃபியர் வித் தி அலோபதிக் மெடிக்கேஷன். நம்ம எடுக்கிற அந்த டேப்லெட்ஸோடு அது ரியாக்ட் ஆகிட்டு அதே மாதிரி எஃபெக்ட் வராமல், இல்லைனா ஹோமியோபதிக் மெடிக்கேஷனில் வர அலர்ஜியில் அலோபதிக் மெடிக்கேஷன் உங்கள் டாக்டர் நினச்சி ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ தட் ஆல் தோஸ் வில் கான்ட்ரிபியூட் டு டிக்ரீஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஸோ இட்ஸ் பெஸ்ட் டு டிக்ளேர், நீங்கள் இந்த மருந்து எடுத்துக்கிங்கன்னா உங்கள் டாக்டர்கிட்ட சார் நான் இந்த மருந்து எடுத்துருக்கேன், இதை எடுத்துக்கலாமா வேண்டாமா. Whether he supports homeopathy or not is secondary, but you have to always bring it to the notice of your primary caregiver that இந்த மாதிரி homeopathy medicine எடுக்கிறேன்னா இல்லையான்னு சொல்லணும். தேர்ட் திங் இஸ், இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து வீட்லேயே இருக்காங்கன்னா ஆப்வியஸ்லி இஃப் தே ஆர் பெட் பவுண்ட் தே வில் ஆல்சோ ஹேவ் சம் சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸ். அவங்களுக்கு தே வில் நீட் பேசிக்லி இப்போ பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் டு நாட் வாண்ட் டு பர்டன் their children. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இஃப் சப்போஸ் அ பர்சன் ஹேஸ் ஸ்ட்ரோக் அண்ட் their child has to take care of them, they will also feel guilty, but at the same time they will not want to burden their child, but they will be happy that their child is taking care of them. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் கேர் கிவர் போட்டால் the son will be free from work. அவர் வந்து இதெல்லாம் பார்க்கணுங்கிறது இல்லை, he has to go to
தி ஆஃபீஸ், ஹி ஹஸ் டு கம் பேக், வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கணும். அண்ட் he will have less work in terms of taking care of his mother, லைக் இந்த மருந்து எடுத்து கொடுக்குறது, டைப்பர் மாற்றுறது, குளிக்க கூட்டின்னு போகிறது, ட்ரெஸ் மாற்றி விடுறது, சாப்பிட்றது. ஸோ அதெல்லாம் வந்து கம்மியாயிடும். பட் the parents will miss that one-on-one time. இப்போ அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு பேச கிடைக்கும், பையன்ட்ட நீ என்ன பண்ண, வேலைக்கு போனியா, சாப்பிட்டியா, எல்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் கேர் கிவர் போட்டாங்கன்னா the son will be satisfied, சரி யாரோ பார்த்துக்கிறாங்க அம்மாவை. But the mother will be amma, whoever the parent will be dissatisfied. They will think that என் பையன் neglect பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு. They will not feel like the time is there. So that is something we have to avoid. ஓகே சார். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு ஷோவோட இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம். ஓகே. ஸோ இன்னைக்கு கேட்ட எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் வந்து 2 பேருமே வந்து அழகாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. ஸோ நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு 2 பேருக்குமே நன்றி டாக்டர். தேங்க்யூ. டாக்டர் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இது போன்ற இன்னும் நிறைய மருத்துவம் சார்ந்த சந்தேகங்களுக்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.